இப்ப உனக்காக ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடினால. ரிஷிதாவா? ஆமா ரிஷிதா. அந்த ரிஷிதா மாதிரி 7 பொண்ணுங்களுக்காக அவன் ஒத்துக்கிட்டாமா. ரொம்ப நல்ல விஷயம் அத்தை. எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுலயும் நல்லதுதான் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான் நான் உடனே வந்து உன்கிட்ட சொன்னேம்மா. ககன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன் கிட்ட போறேம்மா. அத்தை, கடைசியா ஒரே ஒரு விஷயம். மாமா எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறாரு. என்னைக்கு இருந்தாலும் பூமி நம்ம வீட்டு பொண்ணுதான்னு மாமா கிட்ட கடைசியா ஏன் வார்த்தையா ஒரு வாட்டி சொல்லுங்க அத்தை. சரி சொல்றேம்மா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர வரைக்கும் என் இதயம் எப்படி துடிச்சுதுன்னு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் வாழ்க்கை முழுக்க எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிருக்கும். என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடந்துருச்சுன்னு வாழ்க்கை முழுக்க என்ன நான் திட்டிகிட்டே இருந்திருப்பேன் பூமி. ஒவ்வொரு நொடியும் செத்துதான் பொழைச்சிருக்கணும். என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அதான் ஒன்றும் ஆகலை இல்லை மாப்பிள்ள. நீங்கள் எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்கள் 2 பேரும் சேரணுன்றதுக்காகத்தான் பூமி இப்படி ஒரு ஆபத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கா. சரத்சந்திர அங்கிளோட ஃப்ரெண்டு பையன், இதுக்கப்புறம் வருங்கால மாப்பிள்ள. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா? ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான். பூமிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தானே? எப்படி பூமி, எப்படி உன்னால என்ன மறக்க முடிஞ்சது? உன்ன மாதிரி நானும் மறக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா எனக்கும் சொல்லு. உன்ன மாதிரி நானும் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். நீ என்ன மொத்தமா மறந்துட்டு வேற யாரையும் விரும்புற. நாளைக்கு தலை குனிஞ்சு வேற ஒருத்த கையால தாலி கட்டிக்க போறன்றத என்னால சுத்தமா நம்பவே முடியல பூமி. சொல்லு பூமி, நீ அந்த உதய மனப்பூர்வமா விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ இப்படி சிரிச்சே சமாளிக்காத. எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லு 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 பூமி. கரெக்டா தான் சொன்னீங்க. பூமியை காப்பாத்தினது அவ தம்பிதான். இவ்வளோ நாளா இந்த அபூர்வா பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா கொல்லணும்னு கூட நினைச்சாங்க. இப்போ அத உங்க கையில எடுத்துக்கிட்டீங்களா மிஸ்ஸஸ் சாதனா? மொத்தத்துல நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளானை போட்டிருக்கீங்கன்னு நல்லா புரியுது. நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டி பூமி எப்படியாவது வழியில இருந்து நீக்கிடலான்னு பாக்குறீங்க. வாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இந்த வாட்டி உங்களை அந்த சரத்சந்திரா இல்ல, அவங்க தாத்தாவே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது.
நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல ககன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மிஸ்கைட் பண்ண பாக்குறீங்களா? ஏய், நீ இப்ப என்னத்த கேட்டியோ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ உண்மையிலே எங்களுக்கு எதுவும் புரியல. நாங்க 3 பேரும் இங்க பூமி ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை தவிர பூமியை கொல்றதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பிளான் போடல. ஏதோ நம்ம நல்ல நேரம் பூமிக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டா அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சித்தி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. ஆமாப்பா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்பா. நீ இப்ப என்ன கேட்டுட்டேன்னு எங்க 3 பேர் மேலயும் இப்படி கோவப்படுற? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. இதோ இந்த மருதாணி சித்தி, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? பூமியை காப்பாத்தினது அவ தம்பிதான்னு அவங்க சொன்னாங்களே, அதுதான் கேட்டேன். உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா பாதிக்கப்பட போறது என்னோட மன நிம்மதியா பூர்வா? கட்டிக்க போற மாப்பிள்ளையே இதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தலையிடணும்? எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? நாளைக்கு முதல்ல டான்ஸ் அகாடமி ஓபன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போறாரு? வேற என்ன, நமக்கு பிரச்சனை எதுக்கு? டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு போறாரு. ஓப்பனுக்கு நாமளும் போலாம். அப்போ ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அத உள்ளங்கையில வச்சு நக்கி நக்கி வாய மூடு. அது ஓபன் ஆகாது. ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நீ என்ன அவ்ளோ குறைச்சு எடை போடாத சித்தி. அந்த அகாடமிய ஓபன் பண்ண நான் விட மாட்டேன். ஹலோ சிவா, இப்ப எப்படி இருக்கக்கா? நான் நல்லா தாண்டா இருக்கேன். ஆமா, நான் உன்னை அந்த வீட்ல இருந்து ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கன்னு தெரிஞ்சும் உனக்கு ஃபோன் பண்ணாம எப்படிக்கா இருக்க முடியும்? நீ என் தம்பின்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. அப்புறம் இங்க வர மாதிரி ஆயிடும்டா. எனக்கும் அதுதான் வேணும்க்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நினைக்காத, அப்புறம் உன்னோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். நான் தான் சொன்னேன்ல, இங்க ஒரு பிரம்ம ராட்சசி இருக்கான்னு. அவ என்ன கொல்றதுக்கே பல தடவை முயற்சி பண்ணிருக்கா. இதுல நீ எல்லாம் ஒரு கணக்கா? ஒவ்வொரு தடவையும் அதுல இருந்து என்ன மாமா தான் காப்பாத்தினாரு. அதனாலதான் உன்னை அங்கேயே இருக்க சொல்றேன். அப்படியாக்கா?